இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தொடர்ச்சியாக நம்மளை டார்கெட் பண்ணி ஒரு அண்ணன் கங்கணம் கட்டிட்டு எப்படியாவது இவங்க வேதத்துக்கு புறம்பானவர்கள் அப்படின்னு நம்ம எப்படியாவது மக்கள்கிட்ட நிரூபித்து நம்மளுடைய நேமை நம்மளுடைய ஃபேமை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் பாவம் அண்ணன் பைபிள் படிக்கணுண்ணே, நியாயமாக திறந்த மனசோட முழுசாக பைபிள் படிக்கணுண்ணே. எங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக பைபிள் படிச்சிங்கன்னா உங்கள் நினப்பில் ஒன்று கூட நடக்காதுண்ணே. சரி வாங்க, எப்படியெல்லாம் அண்ணன் பொய் சொல்லியிருக்காரு பைபிள் வசனத்தை யூஸ் பண்ணின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒழுங்கா பைபிள் படிங்க, ஏத்த பார்த்தா திரும்புங்க. கட்சிப்புக்குள்ள ஆண்டவர் இருக்காருலாம் சொல்லல பிரதர். அப்படியா? இந்த டேக் இட் அப்படின்னு விசிறி அடிச்சு எல்லாரையும் உழ வச்சது இந்த பாருங்க. பார்த்தீங்களா? இதை தான் நம்ம கேள்வி கேட்டோம். அதுக்கு தான் அண்ணன் ரிப்ளை பண்ணியிருக்காரு. எப்படி முரட்டு முட்டா கொடுக்குறாருன்னு பாருங்க. விசுவாசம் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்லையா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் மாறும். இப்போ அப்போஸ்தலர் 19:11 பவுலின் கைகளினால தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவன் உருமால்களையும் கச்சைகளையும் வியாதிக்காரர் மேல போட வியாதிகள் அசுத்தாவிகளும் போயினா வியாதிகளும் சுகமாயினு பைபிள் இருக்கு. அப்படியா? பைபிள்ல இருக்கு. பவுல் கொண்டு போய் டேக் இட் அப்படின்னு நீங்க போட்ட மாதிரி அப்படி கரிச்சி விசிறு அடிச்சு எல்லாரையும் உள்ள வச்சாரா? அதுவும் ஒரு ஸ்டேஜ் போட்டு வா 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 ஸ்பெஷலாக நான் வல்லமையை இறக்குறேன் அப்படின்னு ஷோ காட்டி மார்க்கெட்டிங் பண்ணி கூப்பிட்டு மேடையில் நிற்க வச்சு இந்த டேக் இட் அப்படின்னாரா? சொல்லுங்கள். இப்படி தான் பவுல் மேடையை போட்டு வா 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 நான் தேவனுடைய வல்லமையை காட்டுறேன்னு மார்க்கெட்டிங் பண்ணாரா? அந்த இடத்துல வசனம் அதை தான் சொல்லுதா? இல்லை பவுல் தான் கர்ச்சீஃபை தூக்கி இந்தா கர்ச்சீஃப் எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் படும் இந்தா அப்படின்னு கர்ச்சீஃபை தூக்கி அடித்தாரா? நிச்சயமாக இல்லை. இதெல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா, பெனின் கோட்டை கழட்டி அடிக்கிறது, கர்ச்சீஃபை தூக்கி போடுறது. பெனின்னு இல்லை, பொதுவாகவே நம்ம ஊரை சீரழிக்க எங்கேருந்து தான் அந்த தவறான கலாச்சாரம் வரும்னா மேற்கத்திய நாடுகள்லேருந்து வரும். அப்படி தான் கிறிஸ்தவம்ன்ற போர்வையில் இருக்கிற ஒரு போலி கிறிஸ்தவத்தை இன்னும் அதிகமாக போலியாக மாற்றுறதுக்கு மேற்கத்திய நாடுகள்லேருந்து மறுவி இங்கே வந்தது தான் இந்த கர்ச்சீஃபை தூக்கி போடுறதுலாம். வேதத்தின் அடிப்படையில் உள்ள ஆண்டவர் அதை என்றைக்குமே சொல்லவே இல்லை. நம்ம ஆதாரத்தோட வசன ஆதாரத்தோட பார்ப்போம். கச்சைகள்ல நான் விசுவாசிக்கிறேன், என்னை ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ நதி புறப்படும் சொல்லி இருக்கிறாரு. இப்ப ஜீவ நதி புறப்படும்னு நீங்க விசுவாசிக்கீங்க தானே? ஜீவ நதி எங்க போற, எப்படி பாக்குறீங்க ஜீவ நதிய? இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை விசுவாசிக்கிற இடத்துல இருந்து ஜீவ நதி புறப்படுமா. ஜீவ நதினா பரிசுத்த ஆவியானவரா. ஸோ இவனை விசுவாரிச்சா இவன் ட்ரெஸ்லலாம் ஜீவநதி வந்துருமா, அந்த ஜீவநதி கர்ச்சீஃபுக்கு வந்துருமா. அதாவது ஆவியானவர் கர்ச்சீஃபுக்கு வந்துடுவாராம். அதை தூக்கி அடித்தா ஜீவநதி அவனுக்குள்ளே புறப்படுற மாதிரி கர்ச்சீஃபை தூக்கி அடித்தா அந்த கர்ச்சீஃப் மூலமாக அடுத்தவனுக்குள்ளே பாயுமா. இதுதான் அலெக்ஸ் சொல்கிற விளக்கம். புரியுதா? ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த வசனம் நல்ல தெளிவாக படிக்கிறேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அடுத்த வசனம் பார்க்கறதுக்கு முன்னாடி அண்ணன் என்னென்ன உருட்டுறாருன்னு பார்த்துட்டு அடுத்த வசனம் பார்ப்போம். ஏன்னா இந்த நதிகள் பாயுதுல ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும்னு சொல்றாருல, அப்படின்னா என்ன அப்படின்னு அடுத்த வசனத்துல ஆண்டவரே விளக்கம் பண்ணியிருக்காரு. அதை மறைச்சு இந்த குரங்கு போலியான விளக்கத்தை கொடுக்கும். இல்ல, நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். இன்னைக்கு கேள்விகள் நிறைய பேர் கேட்பாங்க. பிரதர், நான் விசுவாசிக்கிறது என்னன்னா, அந்த அனாயிண்டிங் நம்ம சரீரத்துல இருக்கிறது. தேவ மனுஷனாய் அவன் அந்த அனாயிண்டிங்ல இருக்கும்போது அவன் அந்த அனாயிண்டிங் அவன் வஸ்திரத்துல இருக்குது. அவன் வச்சிருக்கிற கேர்ச்சிப் என்ன பாத்தீங்களா? என்னை விசுவாசிக்கிறனோ அவன் உள்ளத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும்னு சொன்னது அனாயிண்டிங்கா. அந்த அனாயிண்டிங் அவன் உடம்புல இருக்குமா, ட்ரெஸ்ஸில் இருக்குமா, கர்ச்சீஃப் வரைக்கும் வருமா. ஆனால் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும்னு ஆண்டவர் சொன்னது. அதுக்கு ஆண்டவரே விளக்கம் கொடுக்குறாரு அடுத்த வசனத்தில். யோவான் 7:39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இப்போ நதிகள் பாயும் அப்படின்னு ஒன்று இவனுக்குள்ள இருந்து வெளியில பாயும், அது கர்ச்சீஃப் மூலமா பாயும்னு இவன் விளக்கம் கொடுக்குறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, விளக்கத்தை அங்கேயே கொடுக்குறார்.
தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஸோ அவனுக்குள்ளே இருந்து அவனுடைய இருதயத்திலேருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கொடுக்குற விளக்கம் நம்ம பரிசுத்த ஆவியை பெறுவோம் என்பதுதான் விளக்கம். ஆனால் இந்த அசுத்த ஆவியை பெற்ற குரங்கு அலெக்ஸ் டி அவர்கள் சொல்கிற விளக்கம் என்ன? நான் விசுவாசிச்சா எனக்குள்ளேருந்து வெளியில் அபிஷேகம், அது என்னவோ தெரில, அது பாயும், அது ட்ரெஸ்லேயும் பாயும், கர்ச்சீஃப்லேயும் பாயும், விட்டு அடித்தா எல்லார் மேலேயும் படும். இதுக்கு அவர் துணைக்கு இழுக்கிறது யார? பவுல. அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம், நல்லா கவனிங்க. ஷிப்ல வந்து நான் விசுவாசிச்சு என்ன செய்யறேன், அதை நான் செய்யறேன். அந்த அனாயிட்டிங்க ஜனங்கள் மேல அதுக்கு அதை தவறாய் போர்ட்ரேட் பண்றவங்கள நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வல்லமை கர்ச்சிப்லயும் இருக்கு. நான் ஒரு தேவ மனுஷன் யூஸ் பண்ற கர்ச்சி, அப்ப பவுல் கைகளினால வியாதிக்கார மேல போட்டாங்கல்ல, அப்ப அதை ஏற்றுக்கொண்டல நீ. கரெக்ட் தான் நான் சொல்றேன். பவுல் கையினால வியாதிக்காரர் மேல போட்டாங்களா? எப்பா நீ விசிறி அடிச்சன்றதுக்காக பவுலே விசிறி அடிச்சாருன்னு சொல்லுவியா? வசனம் என்ன சொல்லுது? இது இங்க இருக்கு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 12வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 19 verse number 12. அவனுடைய பவுலினுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து, யாரு? வேற நபர்கள் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஸோ ஆப்வியஸாக பவுல் என்ன பண்ணல, மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து பாரு 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 என் கர்ச்சீஃபில் வரல இந்த அட்டாக் அப்படின்னு விசிறி அடிக்கலை. சரியா? பால் மூலமாக பலத்த அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறாரு. அதை பார்த்த மக்கள் இல்லைன்னா அவர் கூட இருந்த ஆட்கள் உருமால்களையும் கச்சைகளையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டார்கள்னு இருக்குது. சரியா? கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயினன். அப்படியே கொஞ்சம் இங்கிலீஷில் படிப்போம். So that from his body were brought unto the sick handkerchiefs or aprons, and the disease departed from them, and the evil spirits went out of them. கொண்டு வரப்பட்டது. போடனா நீங்கள் உடனே இமேஜின் பண்ணுற மாதிரி இப்படி விசிறி அடிக்கிறது இல்லை, கொண்டு வந்தது தான் அப்படி மீன் பண்ணியிருக்கு. நம்ம பல்வேறு டிரான்ஸ்லேஷன்ஸில் இங்கிலீஷில் லைனாக படிப்போம். நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். ஸோ தட் ஈவன் handkerchiefs and aprons that had touched him were taken to the sick. அதுதான் போட அப்படின்னு போட்டிருக்கு தமிழில். taken to the sick and their illness were cured and the evil spirits left them. New Living Translation. When handkerchief and or aprons that had merely touched his skin were placed on sick people, they were healed of their diseases and evil spirit were expelled. ESV. So that even handkerchiefs or aprons that had touched his skin were carried away to the sick and the diseases left them and the evil spirits came out of them. இது ஆக்சுவலாக பெனியின் அப்படி சீன் போட்டதை பார்த்து இங்கே போட்டாங்க கர்ச்சீஃபை. இவர் போட்டார், இதோ பாருங்க, Lord send your fire இப்படி சீன் போட்டார். சரியா? ஆனால் இங்கே அப்படி யாருமே சீன் போடல. பால் வந்து எனக்கு வல்லமை இருக்கு வா, நான் சொன்ன கமெண்ட் பண்ணால் ஆவியானவர் கேட்பார் இருந்தா தொமால். அதை பார்த்து வியந்து போன மக்கள் அதை செஞ்சாங்க, இல்லை அவர் கூட இருந்தவங்க செஞ்சாங்க. பால் செஞ்சாங்களே இருக்கட்டும், ஆனால் இப்படி சோ காட்டி விசிறி அடிக்கல. புரியுதா? நல்லா பாருங்க. எத்தனை வாலிப பிள்ளைகளுக்கு வேணும்? பிள்ளைகளுக்கு மேலே வாங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆசை இந்த பிள்ளைகள் மேல ஒரு மகிமை இறங்கி வந்து இவங்க தேசத்தை கலக்கறவங்களா மாறணும்னு சொல்லிட்டு? ஆமே. Send your fire, fire, fire. கைகளை தட்டி கத்துறவங்க, Lord send your fire. King James Bible. So that from his body were brought unto the sick handkerchiefs or aprons, and the diseases departed from them, and the evil spirits went out of them. ஓகே, சரி. அடுத்த பதிவில் இன்னும் அண்ணன் எவ்வளோ பொய் சொல்கிறாரு அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். இந்த வாரமே அலெக்ஸ் வாரம்.